ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்வின்ஸ் வெஜ் கிச்சனில் சவுத் இந்தியன் ஸ்டைலில் லன்ச் மெனு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 45 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா காய்கறியும் ரெடியாக எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி நான் கதம்ப சாம்பார், தக்காளி ரசம், வாழைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாம்பார் ரசத்துக்கு புளி தனித்தனியாக ஊற வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு சாதம் வச்சிடலாம். சாதத்தோட பருப்பு சேர்த்து வச்சாச்சு. நான் எப்படி குக்கரில் சாதம் பருப்பு வடிக்கிறது அப்படிங்கிறத தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பருப்புக்கு தேவையான மஞ்சப்பொடி போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். நான் எப்பயுமே அரிசியை ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சுடுவேன் வடிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா அப்போ தான் நமக்கு அரிசி நல்லா பூ மாதிரி வரும், வேறு வேறையாக இருக்காமல். இப்போ இதை கேஸில் ஏற்றியாச்சு. இப்போ சாதம் ஆறதுக்குள்ளே வாழைக்காய் பொரியலுக்கு நம்ம மசாலாம் போட்டு நான் கலந்து வச்சுருவேன். சமையல்லாம் பண்ணி முடித்தோடனே கடைசியாக வாழைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற வாழைக்காவை ஒரு பேசினில் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு ஏற்றாப்புல நம்ம காரப்பொடி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றாமல் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா சேர்ந்து இருக்கும் நல்லா மசாலாம். நம்ம எல்லா காய்கறியுமே இந்த மாதிரி பண்ணலாம். கிழங்கு வகைகள் காய்கறிலாம் இந்த மாதிரி மசாலாம் போட்டு கலந்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் ஒரு லெமன் பிழிஞ்சுக்கிறேன். சின்ன லெமனாக இருந்தது, அதனால் ஒரு லெமன் சரியாக இருக்கும். லெமன் பிழிஞ்சு நம்ம இதை ஊற வச்சுடுவோம். அதை அப்படியே ஒரு 20 நிமிஷம் ஊறிட்டுருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்படுது, காரப்பொடி போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி டாஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கலந்துரும். அவ்வளோதான். இப்போ குக்கரில் விசிலில் போட்டு வச்சிடலாம். சாதம் வச்சாச்சு, வாழைக்காய் பொரியலுக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது கதம்ப சாம்பாருக்கு நான் மேற்பொடி வறுத்துட்ருக்கேன். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டிருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு. இது பார்த்திங்கன்னா சாம்பார் பொடியும் சேர்த்து தான் நம்ம சாம்பார் வைப்போம். இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மேற்பொடி சேர்ப்போம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன். 3 வரமிளகா சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன். இதோட கொஞ்சம் கட்டி பெருங்காயமும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். கட்டி பெருங்காயம் சேர்த்தோன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் இது செவந்து வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். செவந்து வந்தோன்னா இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். இப்போ பருப்புலாம் நல்லா வறுபட்டுருச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கையளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த சூட்டோடையே பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இது பிராமின் ஸ்டைலில் அரைச்சி விட்ட சாம்பாருங்கிறது இப்படி தான் செய்வாங்க. இது நல்லா ஆறுனவுடனே நான் மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துப்பேன். சாம்பார் இறக்கிறதுக்கு முன்னாடி பருப்போட இந்த பொடியும் சேர்த்தா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்தது ரசம் பண்ண போகிறேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் இடிக்கிற உரலில் சேர்த்துட்ருக்கேன். எப்பயுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி ரசப்பொடி பண்ணி போட்டோம் அப்படின்னா இன்னும் ரசம் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். இது நல்லா இந்த மாதிரி இடித்து நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். அடுத்தது ரசம் வைக்க போகிறேன். ரசம் நான் நெய்யில் தான் தாளிப்பேன். நெய்யில் தாளித்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் உருகட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்ச உடனே
நான் இடித்த அந்த சீரகமும் மிளகையும் சேர்த்துக்கிறேன். அதுலேருந்து கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். ரசம் இறக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நெய்யில் தாளித்து போடுவேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு 2 தக்காளி சேர்த்துருக்கேன் ரசத்துக்கு. நான் இப்போ 5 பேருக்கு சமைக்கிறதுங்கிறதுனால நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறேன். இதில் உப்பு போட்டுக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினோன்னா நம்ம புளி தண்ணியை சேர்க்க போகிறோம். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிட்டுருக்கு. அதுக்குள்ளே நமக்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு. குக்கர் விசில் வந்தாச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். இப்போது தக்காளி வதங்கினோன்னா நான் புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போடுவேன். எப்பயுமே ரசத்துக்கு நல்லா வாசனையாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மேற்பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சிட்ருக்கேன். மேற்பொடி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சாம்பார் செஞ்சிடலாம். சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு வெடித்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 வரமிளகா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ காய்கறிலாம் சேர்த்துடலாம். கதம்ப சாம்பாருக்கு நான் கத்திரிக்காய், வெண்டைக்காய், குடமிளகா, அப்புறம் சௌச்சௌ இதெல்லாம் எடுத்துட்ருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கதம்ப சாம்பார் நீங்கள் கேரட்டு அப்புறம் முருங்கைக்காயில் கூட செய்யலாம். ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னா நாங்கள் கதம்ப சாம்பார் தான் செய்வோம். இதை அரைச்சி விட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ எல்லா காய்கறியும் சேர்த்தாச்சு. இதை வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணுங்கிறது இல்லை, கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ காய்கறிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். நம்ம புளி கம்மி பண்ணிவிட்டு தக்காளியை ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லா காய்கறியும் சேர்க்கறதுனால சாம்பார் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். வதக்கும் போதே சாம்பார் பொடியும் போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம சாம்பார் பொடி சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுட்டு உடனே புளி தண்ணியை சேர்த்துடணும். இல்லை சாம்பார் பொடி கொஞ்சம் கருப்பாயிடும். அதுக்குள்ளே ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரசத்தை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்போ இதில் புளி தண்ணியை சேர்க்க போகிறேன். நான் 1 தக்காளி பழம் போட்டிருக்கேன். அதனால புளி தண்ணி கம்மியாக தான் ஊற்றிக்கிறேன். புளி தண்ணி சேர்த்துட்டு சாம்பார் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள். வெந்தவுடனே நம்ம பருப்பை சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் புளி தண்ணி சேர்த்துட்டு.
அதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்க கடாய் வச்சுருக்கேன். இப்போ சாம்பார் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு தாளிச்சிடலாம். ஏற்கனவே தாளிச்சிட்டு தான் நான் ரசம் செஞ்சேன். இறக்கி வச்சுட்டு இன்னும் நீங்கள் தாளித்து போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெய் உருகிடுச்சு. உருகினவுடனே மிச்சம் இருக்கிற அந்த ஜீரக மிளகு பொடியை சேர்த்துடலாம். தாளிக்கும் போதே நல்லா வாசனை அடிக்கும். நல்லா கமகமன்னு இருக்கும் ரசம். இப்போ இது நல்லா அந்த நெய்யில் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ரசத்தில் இதை சேர்த்துடலாம். நல்லா தாளிக்கும் போதே நல்லா கமகமன் வாசனை அடிச்சுதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நல்லா தாராளமாகவே போட்டுக்கோங்க. இப்போ ரசத்துக்கு தாளிச்சாச்சு. அடுத்தது வாழைக்காய் பொரியல் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டே நான் மசாலாவெலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுனால அந்த மசாலாவோட நல்லா கோட்டாயிருக்கு அந்த வாழைக்காய். நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நீங்கள் இதை பொரிச்சு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும். ரொம்ப கிறிஸ்பியாக வராது, ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எல்லா கிழங்கு வகைகள் காய்கறியுமே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ ஒன்று ஒன்றா வச்சிடலாம். இப்போ வாழைக்காய் எல்லாத்தையும் நான் அந்த மாதிரி வச்சிட்டேன். இது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. சாப்பிடும்போதும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு. நான் அடுத்த சைடு திருப்பி போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி தோசைக்கல்லில் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். சீக்கிரமாக வெந்துடும். உங்களுக்கு குயிக்காக முடிஞ்சிடும். அது அதுக்குள்ளே சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் எல்லாத்தையுமே திருப்பி போட்டுட்டேன். ரெண்டு சைடுமே நல்லா வெந்துடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்தோன்னா. இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். வாழைக்காய் ஃப்ரை சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறதையும் நான் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அதில் நான் பருப்பு சேர்க்க போகிறேன். பருப்போட நம்ம மேற்பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிருக்கோம். சாம்பார் இன்னும் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சாம்பாரில் ஊற்றுங்க, இல்லாட்டி அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுடும். இப்போ சாம்பாரோட இதை சேர்த்துட்றேன். இதை சேர்த்துட்டு ஒரு 2 கொதி வந்தோன்னா சாம்பாரை இறக்கிடலாம். பருப்பும் அந்த பொடியும் சேர்த்து ரொம்ப கொதிக்கணுங்கிறது இல்லை. ரொம்ப கொதிச்சுது அப்படின்னா அந்த மேற்பொடியோட வாசனை போயிடும். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 கொதி வரட்டும். இது இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி நான் அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார். கையளவு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சமையல் முடிச்சாச்சு. கிச்சனை க்ளீன் பண்ணலாம். இப்போ முடிச்சுட்டு நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன்.
கேஸ் எல்லாத்தையுமே தொடச்சிட்டேன். நான் எப்பயுமே சமையல் முடிச்சுட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். சவுத் இண்டியன் ஸ்டைலில் லன்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. சாதம், கதம்ப சாம்பார், வாழைக்காய் ஸ்டர் ஃப்ரை, தக்காளி ரசம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.